அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்மளோட ஐவலியொலி மகிழன் இருக்காங்க. கலகலப்பா ஏதாவது ஒரு தலைப்புல பேசுவோம். இவங்க இப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க, நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் பகிர்ந்து எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் முடிக்கும் போது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தலைப்பு தான். 2 நாட்களா மரண ஓலங்களா இருக்கிற கள்ளக்குறிச்சி பத்தி தான் பேச போறோம். கள்ளச்சாராய மரணங்கள் இல்ல கொலைகள் அப்படி சொல்றதுதான் சரியா இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த மண்ணின் நாட்டின் மக்களை கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த அரசு மெத்தன போக்குனால. இத மெத்தனால் வச்சு இது தொடர்ச்சியா நடக்குது. இது ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? இது என்ன நடந்திருக்கு, எப்பெல்லாம் நடந்திருக்கு, எங்கெல்லாம் நடந்திருக்கு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, இதே ஆட்சியில இது எத்தனாவது முறை நடக்குது, எத்தனாவது இடத்துல நடக்குது, இது மாதிரி பல்வேறு செய்திகளை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். நீங்க இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை பத்திய நிறைய காணொலிகள் பார்த்திருக்கலாம். ஆனா நாங்களும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுல இல்லாத பல அரிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு முழுமையான ஒரு காணொலி. வாங்க பார்க்கலாம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சாட்டை துரைமுருகனை தாக்கியிருக்காங்க. ஆமா, அதை பத்தி கேள்விப்பட்டீங்களா? பார்த்தேன், அந்த காட்சியே பார்த்தேன். திமுகவோட சில அல்லக்கைகள் அதாவது அண்ணன் களத்துக்கு போய் செய்தி சேகரிக்கிறதுக்காக போயிருக்காரு. சாட்டை வலைவலிக்காக செய்தி சேகரிக்கும் போது அங்க இருந்த திமுக காரங்க இவரை தாக்க வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான செயல், அராஜக போக்கு அப்படின்னு பாருங்க. இது அராஜக போக்கு தான். ஆனா திமுகவுக்கு இது புதுசு இல்ல. நீங்க திமுகவை பத்தி நான் திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே அப்பவே சொன்னேன், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மீண்டும் செய்வாங்க. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் 96ல இருந்து 2001 ஆட்சியை நான் பார்த்திருக்கேன் முழுமையா. அதுல எந்த அளவுக்கு இவங்களோட அராஜக ரவுடி போக்கு இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கூடுதலா தான் 2006ல இருந்து 2011 ஆட்சியில இருந்துச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கூடுதலா ரொம்ப ஆட்டம் ஆடினாங்க. அப்புறம் ஒரு 10 ஆண்டு குரூப்ல உட்கார்ந்ததுனால இந்த முறை திருந்துவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. திமுக காரங்களே கூட அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அப்போ கூட நான் தெளிவா தான் சொன்னேன், இவங்க தொடர்ச்சியா நம்ம பாக்குறதுனால நமக்கு தெரியும் கட்டாயம் இவங்க கிட்ட மாற்றம் இருக்காது, அதை விடவும் கேவலமா நடந்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு முத எங்க தொடங்குச்சுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும். அம்மா உணவகம் நினைவு இருக்கா? அதாவது வாக்கு எண்ணிக்கை முடியவே இல்ல, அதுக்குள்ள அம்மா உணவகத்தை போட்டு அடிச்சு உடைச்சாங்க. அப்ப நமக்கு அப்பவே அது ஒரு சமிக்ஞை தான், என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு சான்றா தான் அது அமைஞ்சது. அப்பவே நான் என்ன பண்ணேன், இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நான் தொடர்ச்சியா ஒரு இழையில தொகுக்கிறேன்னு சொல்லி ட்விட்டர்ல கீச்சு பக்கத்துல ஒரு இழையா தொகுத்து வச்சிருக்கிறேன். இவங்க செஞ்ச அராஜக போக்கலாம். அது ரொம்ப அதாவது நடந்ததுல 10ல 1 கூட நான் பதிவு செய்யல. அதுக்கே பெரிய பட்டியல் போயிருக்கு. ஐயோ, அதனால அதெல்லாம் பண்ணணும். அதை மொத்தமா தொகுத்து ஒரு காட்சிப்படுத்துவோம். அதனால இது மட்டும் இல்ல, நான் சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். இது ஒரு மரணம் நடந்த இடம். அங்க கலாய்வு செய்யறதுங்கிறது செய்தியாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கு ஒரு இயல்பு. சபீரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மேலேயும் ஒரு கோபம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சென்னை வெள்ளத்தின் போது அவர் தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கும் போயிட்டு மக்கள் படும் துயரங்களை பதிவு செஞ்சாரு. அதுக்கே இந்த திமுகவின் இணையதள ஹைனாக்கள் அவரை நடமாடவே விடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுத்தாங்க. ஆர்.எஸ். பாரதியோட மகன், அமைப்பு செயலாளர், அவருடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் அரசு மருத்துவர், இத்தனைக்கும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில வேலை செய்யறாரு. அவர் நேரடியா சபீர் அகமதுக்கு ஒரு கொலை மிரட்டல் தான். இவனுங்கெல்லாம் வாழவே விடக்கூடாதுன்னு, ஒரு மருத்துவர் உயிர் காக்கிற பொறுப்புல இருக்கிறவரு வாழ விடக்கூடாதுன்னு ஒருத்தனை சொல்றாரு. காரணம், அவங்க ஆட்சி எவ்வளவு அவலமா இருக்குங்கிறத இருக்கிற செய்தியை களத்துல போய் பதிவு செஞ்சது. இப்பயும் செஞ்சுதான் இருக்காரு, காண்டுல தான் இருக்காங்க. அந்த கோபத்தை எல்லாம் மொத்தமா சாட்டை துரைமுருகன் காட்டிட்டாங்க. என்னன்னா இது மட்டும் இல்ல, நான் சொல்ல வந்த செய்தியே வேற. இவங்களோட தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் காவேரி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க போது அவ்வளவு நாள் எதிர்த்த வைகோ முன்னாடி கூட இருந்த பாசம் அண்ணன் கால் பக்கத்திலே உட்கார்ந்து அவரே பல மேடைகள்ல பேசியிருக்கிறார். அந்த பாசத்துல உடல் நலிவுற்று இருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு போறாரு. போன இடத்துல அவர் மேல செருப்பு வீசப்பட்டு அடிக்க வந்தாங்க. அதாவது அவங்க தலைவர் உடல் நலிவுற்று இருக்கும்போது அவரை பார்க்க போன ஒருத்தரை கூட அடிக்கிற நிலைதான் ஊபி மனநிலை. அதனால அதுல எனக்கு பெரிய வியப்போ ஐயோ இவங்க எப்படி செஞ்சுட்டாங்க அதெல்லாம் இல்ல, செய்திருக்காங்க. எதிர்பார்த்த ஒண்ணுதான், நல்வாய்ப்பா அங்க அந்த கைகலப்போ இல்ல தடுக்கப்பட்டிருக்கு. அதை மிகச்சரியா கூட இருந்த உறவுகள் தடுத்து கையாண்டிருக்காங்க, படமும் எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா இவர் மேல படிய போட்டு மறுபடியும் கைது செஞ்சு உள்ள வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா முதல்ல அவங்க தரப்புல இருந்துதான் தாக்க வந்தாங்க. அண்ணன் தடுத்து நிறுத்துறாரு. அவருதான் முன்னாடி இருந்தவங்க தடுத்து விலக்கி கொண்டு போயிட்டாங்க. அதனால இத கட்டாயம் கண்டிக்கணும். இது ஆனா திமுக கிட்ட நம்ம பெரிய மாற்றம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆட்சியில இருந்து திரும்ப தூக்கி ஒரு 10 ஆண்டு போட்டது போல ஒரு 20 இல்ல, இனி ஆட்சிக்கே வர முடியாத அளவுக்கு ஒரு குரூப்ல உட்கார வச்சாங்க. அதான் பல பேர் சொல்லுவாங்கல்ல, திமுக என்னைக்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும் அன்னைக்கெல்லாம் மக்கள் நலனை பத்தி அதிகமா சிந்திக்கும், அதனால திமுகவை என்னைக்கும் எதிர்கட்சியாவே வச்சுக்கோங்க அப்படின்னுவாங்கல்ல. அது மாதிரி நிரந்தரமா கூப்பிட உட்கார வைக்கிறதுக்கு நம்ம மக்கள் தயாராகணும். அப்புறம் இப்ப இதுல களத்துல என்ன நடக்குது, திமுக யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க, அதிமுக தரப்பிலும் சிலர் ஈடுபட்டு இருக்காங்க, சாராயம் காய்ச்சறதுலயா, அது எல்லாமே பார்த்திருக்கோம். அது நிறைய செய்திகள் பேசிட்டாங்க.
ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் மேலையும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மேலையும் உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன், ரிஷிவந்தியத்துல வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரத்துல உதயசூரியன், இவங்க 2 பேருமே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்க மேல நேரடியாக குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா அவங்க மேல எல்லாம் கை வைக்கல, வித்தவன் மேலதான் கை வச்சிருக்காங்க. அதாவது இந்த இது வந்து ஒரு பெரிய அந்த அதுல கீழே இருக்கிறவனை மட்டும் கை வச்சிருக்காங்க. அதே போல அதிகாரி மட்டத்துல மேல் மட்ட அதிகாரிகளை வந்து மாத்திட்டாங்க. இதனால இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, கட்சியில கீழே இருக்கிறவன் எது செஞ்சாலும் அவனை வந்து தூக்கி வீசிடுவோம், இல்ல இந்த மாதிரி கைது செஞ்சு வச்சிருவோம். அதிகார மட்டத்துல மேல இருக்கிறவன நாங்க பண்ணிடுவோம். அதே அதிகார மட்டத்துல மேல இருக்கிற அதிகாரிகள் மேல கை வச்சாங்க. இந்த திமுகவின் உடன்பிறப்புகளுக்கு மேல இருக்கிறாங்களா, ஏன்னா இவங்க வித்து வர காசை யாருக்கிட்ட கொடுக்குறாங்க, அவங்களுக்கு மேல யாரோ ஒருத்தருக்கு, அவர் யாருக்கிட்ட கொடுக்குறாரு அவருக்கு மேல யாரோ ஒருத்தருக்கு. அது கடைசியா எங்க போய் சேருது? அது வந்து திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு தான் போய் சேரும். அது எப்படி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. குறிப்பா இதுல அடிபடுற இன்னொரு பேர் வந்து அமைச்சர் செஞ்சி மஸ்தான். இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்துல மரக்காணத்துல நடந்த போதும் கூட அவர் பேர் வந்து கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அத பத்தி நான் சொல்றேன். இப்ப சொன்னீங்க தெரியுமா, 2 எம்எல்ஏ உதயசூரியன் வசந்தம் கார்த்திகேயன், இவங்க தான் அந்த இடத்துல மெயினான ஆளு. இவங்களுக்கு தெரியாம அங்க வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது சாராயம் காய்ச்சறது, அதை விற்கிறது, அது மூலமா வர பணம், அதை வந்து இவங்க பங்கு போட்டுக்கிறது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாம நடக்கிறதே கிடையாது. இவங்களுக்கு கீழே பல ஆட்கள் இருந்து இந்த வேலைகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அவங்களும் கூட திமுகவின் பொறுப்பாளரா இருக்கிறாங்க, வார்டு கவுன்சிலரா இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்ல வந்தீங்க தெரியுமா, கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல இதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு 12 பேர் செத்து போனாங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுல 10 பேர் இறந்து போனாங்க. ஆக மொத்தம் கடந்த ஆண்டே மொத்தம் 22 பேர் இறந்து போனாங்க இல்லையா? இதுல இந்த விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்துல யாரு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்திருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு திமுக பொறுப்பாளர். அதுலயும் குறிப்பா திண்டிவனம் திமுக கவுன்சிலர், வார்டு கவுன்சிலருடைய கணவர். அந்த வார்டு கவுன்சிலரோட பேரு ரம்யா, இவரோட பேர் வந்து மரூர் ராஜன். இவரும் கூட திமுகவுல பொறுப்பாளர் தான். அதாவது வந்து அது பெண்களுடைய தொகுதியா மாற்றப்பட்டதால தன்னுடைய மனைவியை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அதிகார மட்டத்துக்கு கொண்டு வந்துட்டு இவர் வந்து பின்னாடி இருந்து இது மாதிரியான வேலைகளை செய்யறாரு. தான் வீட்டிலேயே லிட்டரா கள்ளச்சாராயம் காய்ச்சி கார்ல கொண்டு போய் சப்ளை பண்றாரு. 105 லிட்டர் இது மாதிரி காய்ச்சி கொண்டு போகும்போது மதுவிலக்கு பிரிவு காவலர்கள் வாகன சோதனையில ஈடுபட்ட போது அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டார். இந்த நபர் தான், இந்த மரூர் ராஜன் தான் ஏற்கனவே ஒரு தடவை கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு காவல்துறையால கைது செய்யப்பட்டவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க தெரியுமா செஞ்சி மஸ்தான், அவருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். இந்த நெட்வொர்க்கே இப்படிதான், மேல் மட்டத்துல உச்சாணி கொம்புல தலைமை இருக்கும், அதுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மிகப்பெரிய புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு திமுக நபர். அது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான், உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன், இன்னும் இத்தியாதி பல லிஸ்டுகள் இருக்கு. அவங்களுக்கு கீழே இந்த வார்டு கவுன்சிலர், பொறுப்பாளர் அப்படின்னு பல பேர் இருந்துகிட்டு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி மக்கள் கிட்ட விநியோகம் பண்றாங்க. இந்த செங்கல்பட்டுல 10 பேர் செத்து போனாங்கன்னு சொன்னால, அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொடுத்தது யார் தெரியுமா? செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாவூர் திமுக ஒன்றிய செயலாளருடைய தம்பி. அவர் வந்து நாகராஜன், அவருடைய தம்பி பேர் வந்து அமாவாசை. இந்த அமாவாசை தான் அந்த கள்ளச்சாராயத்தை காட்சி வித்திருக்கிறார். இது எல்லாமே அன்றைய செய்தித்தாள்ல வந்திருக்கு. போன வருஷம் மே மாசம் செய்தித்தாள்ல வந்திருக்கு. நீங்க சொன்னதுல ஒரே ஒரு கூடுதல் செய்தி, அந்த பொறுப்பாளர் சொல்றீங்களா, திண்டிவனம் 20வது வார்டு திமுக கவுன்சிலர். ஆமா, கவுன்சிலருடைய கணவர். அந்த கவுன்சிலரோட கணவரை வந்து கைது செஞ்சாங்கல்ல, கைது செஞ்சு அவங்க கூட விடுவிச்சுட்டாங்க. என்னன்னு சொல்றீங்க? விடுவிச்சதை எதிர்த்து அப்பவே சி.வி. சண்முகம் இருக்காரு, அதிமுக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. அந்த சி.வி. சண்முகம் வந்து அதை கண்டிக்கிறார். எதனால அவரை விடுவிச்சீங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டிச்சு பேசினது. 12 உயிர் போயிருக்கு, எப்படி அவரை விடுதலை செஞ்சாங்க? 15/2023 அன்னைக்கு செய்தி இருக்கு, சி.வி. சண்முகம் அதை கண்டிச்சிருக்கு. அதனால இவங்க என்னன்னா ரிப்பீட்டட் இந்த திரும்ப குற்றச்செயல்கள், அதாவது மக்களுக்கு கணக்கு காட்டுறதுக்காக அந்த நேரத்துல மட்டும் வந்து சத்தமே இல்லாம அவங்கள விடுதலை செய்வாங்க. எத்தனை நாளைக்கு இந்த ஊடகங்கள்லாம் இதே பார்வையில இருப்பாங்க? இந்த மரண ஓலங்கள் ஓயிற வரைக்கும், இப்ப வந்து மருத்துவமனையில இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க வீடு போற வரைக்கும் இன்னும் 30 பேர் வந்து கவலைக்கிடமா இருக்காங்க. அந்த நிலை மாறுற வரைக்கும் இது செய்தியா இருக்கும். அதுக்கு பிறகு வேற ஏதாவது ஒரு செய்தி வரும், இல்ல இவங்களே வேற ஏதாவது செய்தியாக்கி அப்படியே நகர்த்திடுவாங்க. அந்த நகர்த்தின பிறகு அவங்க வந்து இந்த கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் வந்து விடுவிச்சிருவாங்க. இதுதான் தொடர்ச்சியா நடக்கிறது. ஏன்னா இவங்களோட நோக்கம் இதை தடுக்கணும், நிறுத்தணும், கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு முறையும் பார்க்கணும். ஸ்டாலின் கிட்ட பார்க்கணும், எடப்பாடி கிட்ட இது முன்னாடி பார்த்தோம், ஜெயலலிதா கிட்ட பார்த்தோம், கருணாநிதி கிட்ட பார்த்தோம். என்ன இரும்பு கரம் கொண்டு, என்னத்த இரும்பு கரம் கொண்டு என்ன சொல்லுவாங்க? ஒரு தடவையும் செஞ்சது இல்லையே. இப்ப போன தடவையே 22 பேர் செத்து போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையோட நீங்க சொன்ன மாதிரி அந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருந்தா இன்னைக்கு இந்த 50 உயிர் போயிருக்காது. இல்ல ஒடுக்க வேண்டியது யாரு? அவங்க கட்சிக்காரங்க தான். ஆனா உங்க கட்சிக்காரங்க தான் இதுல நேரடியாக ஈடுபடுறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு துயர நிகழ்வு நடக்கும் போது அதுல கைது செய்யப்படுறது ஏதோ ஒரு வகையில உங்க கட்சிக்காரங்க.
இல்லையா அதிக அளவு போனா அதிமுக காரங்க. இந்த 2 கட்சியை சாராதவங்க யாரும் இதுல பெருசா ஈடுபடுறதா தெரியும். அப்ப உங்க 2 கட்சிகளும் நினைச்சா, 2 கட்சிகள் மட்டும்தான் ஆட்சியில் இருந்திருக்கு, இந்த 2 கட்சிகள் நினைச்சிருந்தா கட்டாயம் இதை தடுத்திருக்க முடியும், நிறுத்திருக்க முடியும், இவ்வளவு உயிர் பலியை தடுத்திருக்க முடியும், இவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்க தடுத்திருக்க முடியும். உங்களுக்கு நோக்கம் இல்ல, அதனால செய்யல. நோக்கம் இல்ல அப்படின்னு சொல்றதை விட அதனால வர அந்த வருமானம் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது. ஏற்கனவே டாஸ்மார்க்க வச்சு குடிக்க வச்சு 40,000 கோடி சம்பாதிக்கிறீங்க, அது பத்தாது அப்படின்னு இப்படி கள்ளச்சாராயம் வேற காய்ச்சி வித்து பல பேரை கொண்டு அதுல வேற காசுல வேற வாழணுமா? என்னன்னே வாழ்க்கை, என்னன்னே ஆட்சி இது? ஆனா ஆட்சியாளர்களை விடுங்க, காவல்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்ப அந்த கள்ளக்குறிச்சி கருணாநிதிபுரமா இல்ல கருணாபுரம் பேர் பொருத்தமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கருணாநிதிபுரம்னு வச்சா ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும். அந்த ஊர்ல காவல் நிலையத்துல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கள்ளச்சாராயத்தை வித்திருக்காங்க. அதுவும் மறைவாலாம் இல்லையா, ஊருக்கு மத்தியில வெளிப்படையாவே இந்த கள்ளச்சாராயத்தை விக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் அதை வாங்கி குடிக்கிறாங்க. ஆனா போலீஸுக்கு தெரிஞ்சும் கூட நடவடிக்கையே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இதையே ஒரு சான்றாக்கி இதை ஒரு பெரிய அளவுக்கு இதுல கவனம் எடுத்து அந்த இடத்துல இப்ப இறந்து எரிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரே இடத்துல 39 பெண்கள் போட்டு எரிக்கிறாங்க. இதை பார்க்கும் போதே எவ்வளவு கேவலமான ஒரு நிலையில தமிழ்நாடு, தமிழ் மக்கள் இன்னைக்கு இவங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்கன்றது நமக்கு புரியுது. இப்ப இதனாலயாவது அதையே ஒரு நினைவிடமா மாத்தி இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டுல எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு கடுமையான ஒரு நிலைப்பாடு ஆட்சிகள் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்து, ஏன்னா கூட்டணி கட்சியை மட்டும் அங்க ஒரு 10-12 கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், எல்லாரும் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் அழுத்தம் கொடுத்து வெளியேற வேண்டியதானே. இப்படி ஒரு ஆட்சி ஆதரிச்சு நீங்க எல்லாம் இருக்கணும்னு திருமாவளவன் போராட்டம் அறிவிச்சிருக்காரு. எனக்கு சென்னையில அங்க அது எங்க வேணாலும் நடந்துட்டோம். எனக்கு என்ன ஒரு ஐயம் அப்படின்னா, யாரை எதிர்த்து நீங்க போராட்டம் செய்ய போறீங்க? திமுகவையா, ஸ்டாலினையா, காவல்துறையா? யாரை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய போறீங்க? என்னைக்கு மது ஒழிப்பு துறைன்னு இருந்தத டார்கெட் வச்சு மது விற்க தொடங்கினாங்களோ அங்கேயே இந்த அரசுகள் தோத்துடுச்சு. அண்ணா சொன்னது போல துண்ட வீசி தோல்ல போயிருக்கணும். மதுவை வித்து அதனால வர காசை வச்சுதான் அரசை நடத்தணும் அப்படின்னா துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு நான் நடைய கட்டுவேன் அப்படின்னு உண்மையில ரோசமான மனுஷன். ஆனா அவர் வழியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்ற இவங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? நான் அண்ணன் திருமாவளவனுக்கே இன்னொரு கேள்வி கேட்கிறேன். போராட்டம் யாருன்னு நடத்தணும்? நாம நடத்தலாம், ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஆட்சி அதிகாரத்திலயும் இல்ல, திமுக கூட கூட்டணியிலயும் இல்ல. நாங்க போராட்டம் நடத்தினா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, போய் பக்கத்துல உட்காந்து ஐயா இது ஆட்சிக்கு கெட்ட பேரு, இது இப்படியே போனா நாளை ஒரு பின்ன தேர்தல் வந்தா நம்முடைய வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லி இந்த கள்ளச்சாராய மரணங்களையும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல்களை இருந்தும் திமுக காரங்களை தடுத்து நிறுத்தலாமா கூடாதா? அதை விட்டுட்டு போராட்டம் பண்றேன்னா நீங்களும் கணக்கு காமிக்கிறீங்களா? அவங்க எப்படி அவங்க கட்சிக்காரங்களை அந்த நேர கொதிப்புக்கு கணக்கு காட்டுறதுக்காக கைது பண்ணி விடுதலை செய்யறாங்களோ அது மாதிரி நாளைக்கு நம்மள யாரும் கேள்வி கட்டிட கூடாதுங்கிறதுக்காக இவர் ஒரு போராட்டம் நடத்துறாரு. அப்படிதானே? நான் அப்படி பாக்கல. உங்க அரசியல் புரிதல் இப்படி இருக்கேன்னு வருத்தப்படுறேன். பக்கத்துல போய் உட்கார்ந்து சொல்லணும்ங்கறீங்க. போய் பக்கத்துல போய் உட்காரணும்னா பிளாஸ்டிக் சேர் போடுவோம். அது சரி இருங்க, முதல்ல அங்க இருந்து தொடர்ந்து பிளாஸ்டிக் சேர் போடுவோம். அந்த படம் வெளியே வந்தோடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். திரும்ப அவர் ஏன் பதில் சொல்லுங்க, தோழமையா சுட்டுவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அங்க பேசுவாங்க. பேசின பிறகு அது எதுவுமே நடக்காது. நீங்க என்ன சொன்னீங்க, நாளை பின்ன தேர்தல் வந்தா நம்ம தேர்தல் வெற்றியை பாதிக்கும்னு அவர் சொல்லல. இவங்க கேட்பாங்களா? உனக்கு கொடுத்த 2 தொகுதி, உனக்கு கொடுத்த 6 தொகுதி, இதுலயே 2 தொகுதியை அதாவது சட்டமன்றத்துல 6 தொகுதி கொடுத்ததுல 2 தோத்துட்டீங்க. அடுத்த முறை அதை தோக்காம ஜெயிக்கிறது எப்படி, நீங்க போய் கவனம் செலுத்துங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. இவங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கறதுக்கே மனசு இல்ல. அந்த நிலையில தான் இன்னைக்கும் இருக்காங்க. நாடாளுமன்றத்துல சொல்றேன், சட்டப்பேரவையில 2 கொடுத்தாங்க நினைக்கிறேன், நாடாளுமன்றத்துல கொடுத்து அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு திரும்ப என்ன இதெல்லாம் பேசணும் அப்படின்னா நான் என்ன எப்படி பாக்குறேன், இப்பவாவது போராட்டத்துக்கு வந்திருக்கிறாரு, வரட்டும். அவர் வந்ததுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். ஏன் அவர் போராட வராரு அப்படின்னா, நாளை ஒரு பின்ன திமுக வாக்கு கேட்டு வர முடியுமோ இல்லனா அவங்களுடைய வெற்றி பாதிக்குமோ இல்லையோ அதெல்லாம் தெரியல. ஆனா நிச்சயமா இவரை நோக்கி கேள்வி வரும். ஏன் தெரியுமா? இப்ப இந்த கருணாபுரத்துல இறந்து போனவங்க பெரும்பான்மையினர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். நாளைக்கு எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இவர் அவங்க கிட்ட போய் ஓட்டு கேட்பாரு? அப்ப அந்த மக்களுக்கு ஒரு கணக்கு காட்டணும்ல. அதனால இந்த போராட்டம் சிறப்பு. இப்ப என்னன்னா இன்னொரு தரப்பா அந்த மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா பாமக தரப்புல இருந்து தொடர்ச்சியா போய் பாக்குறாங்க. அன்புமணி போய் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கு. எனக்கு அவங்க கிட்டயுமே ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இதெல்லாம் எங்க கோட்டை, விழுப்புரம் எங்க கோட்டை, தருமபுரி எங்க கோட்டைன்னு இவங்க கோட்டை பேசுற நம்ம ஒண்ணு அவங்க நமக்கு எதிரிகள் அல்ல. கோட்டைக்கு எந்த கோவ போடணும் அப்படின்னு கூட தெரியாத ஆட்கள் அவங்க. ஒரு தடவை ரோட்ல எழுதி வச்சுட்டு அசிங்கப்பட்டது தெரியல உங்களுக்கு. இப்ப என்னன்னா இத சொல்றவங்க கிட்ட நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் தொடர்ச்சி அங்க களத்துக்கு போகும்போது அங்க இருந்து நண்பர்கள்ட்ட பேசும்போது நிறைய நான் கேள்விப்பட்ட செய்திகள் நேரடியா, அதாவது
ஐயா ராமதாஸை வந்து இவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க. அது ஏதாவது ஒரு கட்டத்துல அவங்க போய் பார்ப்பாங்க, குடும்ப ரீதியா அங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த போய் பார்ப்பாங்க. படிக்க போறான், அவனுக்கு இந்த உதவி வேணும், ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி கேட்கறதுக்கு செய்யறதுக்கு எல்லாம் போவாங்க. போகும்போது இவர் எது செஞ்சாலும் செய்யறனாலும் போது அந்த போறவங்க கிட்ட அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஒரு சத்தியம் வாங்குவாரு ஐயா. என்னன்னா காதல் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குவார். அங்கேயே இதெல்லாம் நடக்குதா? ஆமா, அது இதை நான் பல பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன். நேரடியா சத்தியம் செய்து கொடுத்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இத மாதிரி செஞ்சிருக்கேன், அதனால நான் காதல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசுறவங்க. அவர் முதல்ல எப்படி சத்தியம் வாங்கலாம்? அவருக்கு எப்படி அந்த உரிமை வந்துச்சு? அதெல்லாம் விடுங்க. சமூக தலைவர், அதனால அவர் செய்யறாரு. இந்த காதல் திருமணம் செய்யக்கூடாதுன்றதுல இருக்கிற முதன்மையான காரணம் என்னன்னா, இவங்க அந்த சாதி மாறி, அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் செய்திருவாங்க அப்படிங்கிறது தான் அதுல நோக்கம். இப்ப சாதி மறுப்பு செய்யறாங்கன்னு சொல்லி அங்க நடந்த சண்டைகளும் பேசப்பட்ட பேச்சுகளும் இன்னைக்கும் திமுக கூட்டணியில இருக்கிற ஈஸ்வரன் பேசின பேச்சு, ஐயா பேசின பேச்செல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நாடக காதல் சொல்லிட்டு, நாடக காதல்னால என்ன ஆகுது, ரெண்டு வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க காதலிச்சு திருமணம் செஞ்சு அவங்க வாழ்றாங்க. இவங்க அதை வந்து ஒரு பெரிய இழுக்கா நினைச்சு, அதனாலதான் அண்ணன் வந்து அது சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு, என்னென்னவோ சொன்னாலும் கலப்பு திருமணம் ஒரு கேவலமான சொல்லுவாங்க. இது எது சொன்னாலும் அண்ணன் வந்து அதை குடிப்பெருமை கொலை, அதுக்காக கொலை செய்யப்படுறது குடிப்பெருமை கொலை. ஏன்னா அந்த குடியில இருந்து வெளியில எடுக்கிறத வந்து இழிவா நினைக்கிறதுனால அதை கொலை பண்றாங்க. அப்ப அவங்க குடியோட பெருமைக்காக கொலை பண்றாங்கன்றத தூய தமிழ் படுத்திதான். சாதி ஒழிப்போ இல்ல கலப்புன்னு கேவலமான சொல்ல பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த தமிழ் அல்லாத சாதிங்கிற பெயரை பயன்படுத்துறதுக்கு பதிலா குடிப்பெருமை கொலை, இதை வச்சு எவ்வளவு உருட்டு நம்ம இந்த சோழன் போன்ற ஆட்கள் எல்லாம் உருட்டிருப்பாங்க. என்னன்னா இத நம்ம பாக்குறோம், இந்த குடிப்பெருமை கொலை, அதாவது சாதி மாத்தி திருமணம் செய்து வாழ்றதையே குற்றமா நினைச்சு குடிப்பெருமை கொலை செய்த நீங்க இவ்வளவு பேர் செத்து விழுந்திருக்காங்க. இனி குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணேன். ஏன்னா மது ஒழிப்பு பத்தி ஐயா வந்து எனக்கு நினைவு இருந்து ஒரு 25 ஆண்டுகளா பேசுறேன். சொல்லணும் அப்படின்னா அவர் தான் தமிழ்நாட்டில் நீண்ட காலமா பேசுற ஆள். அதுல என்னன்னா, இந்த கூப்பிட்டு சத்தியம் வாங்கின இளைஞர்கள் கிட்ட அவனுங்களை குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு வாங்கியிருந்தா இவ்வளவு உயிர்கள் காப்பாத்திருக்கலாம்ல. நிச்சயமா இதுல நிறைய பேர் வந்து அவரை போய் சந்திச்சவங்களும் இருக்காங்க. அதாவது இப்ப நடந்த இறப்புகள் நமக்கு தெரியும், பெரும்பான்மையா ஒரு சாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் தொடர்ச்சியா செத்தவங்கல்ல நிறைய பேர் எந்த சாதியை சார்ந்தவங்களா இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ ஐயா அதை செஞ்சிருக்கலாம்ல, கண்டிப்பா இதை எல்லாரையுமே செய்ய சொல்லிருக்கலாம்ல, இது சமூகத்துக்கு நல்லது தானே. ஆனா அதை செய்யல, காதலிக்க மாட்டேன்னு மட்டும் சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். இதனாலதான் இவங்க எல்லாம் வந்து கடைசியில இன்னைக்கு பாஜகவோட போய் நிக்கிறாங்க. பாஜக இப்ப அவங்க களை இறக்கி விட்டுருக்கு விக்ரவாண்டி இல்ல, அதனாலயும் ஒரு கட்டாயம் இருக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் வந்து முதன்மையா நிக்கணும். இப்ப என்னன்னா அடுத்து நம்ம பாஜகவை பார்த்தோம்னா அண்ணாமலை இவ்வளவு நாள் இல்லாத இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு எல்லாம் நேரா போகாத பாஜக களத்துக்கு போறாங்க, கள ஆய்வு செய்யறாங்கன்னா செஞ்சுட்டு இதுல அண்ணாமலை வந்து ஒரு செய்தி சொல்றாரு. என்னன்னா மது ஒழிப்பை கொண்டு வருவாங்க பாஜக வந்து, இங்க பாஜக கூட்டணி ஆட்சியை இங்க அமைஞ்சா மது ஒழிப்பு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுதான் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னன்னா கல்லு கடைகளை திறப்பாங்க. எங்க இருந்து எடுக்கிறத பத்தியா, நாம் தமிழர் கட்சி வந்து 2016 ஏதோ ஆட்சி செயற்பாட்டு வரைவுல போட்டு வெளியிட்ட செய்தி அது. இத வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்லு கடைகளை திறப்போம், மது வந்து முழுமையா தடை செய்வோம்னு சொல்லி இதுல இருக்கு. 2016 இப்ப எவ்வளவு 8 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா அந்த செய்தியை இத்தனை நாள் பேசாத பாஜக இப்போ அண்மை காலமா பேச தொடங்கி இப்போ மரணங்கள் நடந்திருக்க இடத்துக்கு போய் பேசும்போதும் அண்ணாமலை வந்து நாங்க வந்தா கல்லு கடையை திறப்போம், தென்னங்கல்லு பணங்கள்ல இறக்குவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா? அப்பட்டமான காப்பி ஆச்சு இது. அதனால அதான் எப்ப இருக்கு, சரி பேசட்டு எவ்வளவு நாள் பேசுறாரு பாப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் கூட கேள்விப்பட்டேன், இத வந்து இப்ப காப்பி அடிக்கல, இத ரொம்ப நாளா காப்பி அடிச்சு பேசிக்கிட்டு தான் இருக்காரு போல. ஆமா, அண்ணாமலையுடைய ஆதரவாளர் ஒருத்தர் சொன்னாரு, சீமான் ரொம்ப நாளா இத பத்தி சொல்றாரு, ஆனா அவர் இதெல்லாம் செய்வாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆனா இந்த மனுஷன் யாரு, அண்ணாமலை, இந்த மனுஷன் பேசுறத கேட்கும் போது இவர் என்னைக்கா இருந்தாலும் ஆட்சிக்கு வருவாரு, ஆட்சிக்கு வந்து ஒரு நாள் இதை நிறைவேற்றுவாருன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ஏன் அண்ணாமலை வந்து இதை செய்யணும்? இன்னைக்கு பாஜக பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்குது, அங்கெல்லாம் இந்த செயற்கை மதுபானங்களை தடை பண்ணிட்டு இந்த தென்னங்கள்லயும் பணங்கள்லயும் கொண்டு போய் விற்பனை செஞ்சு காட்டலாம் இல்லையா? ஒரு முன் எடுத்துக்காட்டா இருக்கும்ல, அதை செஞ்சா நாங்களும் நம்புவோம்ல. இப்ப 2 செய்தி சொல்றேன் உங்களுக்கு. ஒண்ணு, அந்த நபருக்கு அண்ணாமலை காசு கொடுக்கறதுனால அப்படி பேசுறாரு. நாளைக்கே தமிழிசை காசு கொடுத்தா தமிழிசைக்கு ஆதரவா அண்ணாமலையை போட்டு மிதிப்பாரு. அதனால அதை விடுங்க, அந்த நபருக்கு. இதுல செய்தி சொன்னீங்கல்ல, கொஞ்சம் காத்துருங்க, பெரிய பட்டியல் வச்சிருக்கேன், வாசிக்கிறேன். சரி, உத்தரப்பிரதேச, உத்தராகண்ட், இன்னும் பல மாநிலங்கள்ல, குறிப்பா ஐயா குஜராத்ல எல்லா இடத்துலயும் கள்ளச்சாராய மரணங்களே நடந்திருக்கு. ஓ, நான் சொல்றேன் அந்த செய்தியெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி வைப்போம். அதுக்கு முன்னாடி இங்கேயே இன்னொரு கட்சியை விட்டோம், காங்கிரஸ். செத்து போனவங்களுக்கு திடீர்னு உயிர் வந்த மாதிரி திடீர்னு செல்வ பெருந்தகை வந்து ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு சட்டமன்றம், அவருக்கு ஒரு ஆசை வந்திருக்குன்னு
எத்தனை காலத்துக்கு தான் அடுத்தவங்களை சார்ந்தே நாம இருக்க போறோம்? மறுபடியும் காங்கிரஸ் கட்சி 1967க்கு முன்னாடி இருந்த மாதிரி தனித்து இயங்கணும் அப்படின்னு அவருடைய கூட்டத்துல பேசியிருக்காரு. அதாவது காங்கிரஸ் கட்சி மறுபடியும் தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்வ பெருந்தகை விருப்பப்படுறாரு. நடக்குமா? வடிவேல் படத்துல வரல அந்த காக்கா. சரி விடுங்க. அப்புறம் சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒண்ணு போட்டாங்க இல்லையா? மது ஒழிப்புக்கு இவங்க குழு போட்டாங்களா இல்லையா, என்ன பண்ணாங்க அதெல்லாம் விடுங்க. அவங்க போட்டாங்கல்ல, அவங்க இதெல்லாம் ஏதாவது தலையிட்டு இருக்கணும். எதனால நடக்குது? சமூக நீதியை கண்காணிக்கும் போது இதுல பெரும்பாலும் ஒரு தரப்பு தான் இறந்துருக்கு. அப்ப அது ஏன் நடக்குது அதை பார்க்க வேண்டியது சமூக நீதியை காக்கிறோம் சமூக நீதி காவலர்களுடைய பணி இல்லையா அது? கண்டிப்பா. அதை ஏன் செய்யல? தினம் உட்காந்து காணொலி போடுறாரு. சீமான் என்ன பேசுறாரு, சீமான் கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்கன்றதை பார்த்துட்டு தினம் காணொலி போடுறதுக்கு தான் உங்களுக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழுல மாதம் சம்பளம் வாங்குறீங்க நீங்க. சுபவீர பாண்டியன் அவரும் அவர் ஒரு குழு வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் சம்பளம் போகுதுன்னாங்க. அது எப்படி உங்களுக்கு மனச்சான்றே இருக்காதா? பேசுறீங்க, இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு உங்க வலையொலியை வளர்க்கறதுக்கும் உங்களுக்கு திராவிட பள்ளி நடத்துறதுக்கும் இந்த சம்பளம் கொடுக்குறாங்க. மனச்சான்றா? என்னென்ன பேச்சு பேசுறாங்கன்றீங்க அவங்க ஆட்கள். ஒரு அம்மா கேக்குறாங்க, டாஸ்மார்க்கை மூட சொல்வது மக்கள், டாஸ்மார்க் வேணும் என்பதும் மக்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மக்கள். மக்கள் தான் காய்ச்சுறாங்களா? இப்பதான் பார்த்தோம் யார் காய்ச்சறாங்க யார் விக்கிறாங்க அப்படின்னு. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மக்கள், வாங்கி குடிப்பது மக்கள். இதையெல்லாம் அரசு தடுத்தால் போராட்டம் செய்வது மக்கள், இதையெல்லாம் அரசு தடுக்கலை என்றால் போராட்டம் செய்வதும் மக்கள். ஒரே குஷ்டமாப்பா. இது யார் தெரியுமா போட்டு இருக்கிறா? ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தின் தோழமை இயக்கம் திராவிட நட்பு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் இருக்கு. அந்த கழகத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்படி போட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கேவலம்! செத்து போயிருக்கிறான் 50 பேரு. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு இங்க சொல் விளையாட்டு நடத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு சொல்லுங்க, இது வரைக்கும் கள்ளச்சாராய விற்பனையை அரசு தடை செஞ்சதோ இல்ல தடுத்ததோ அதுக்கு எங்க போராட்டம் நடந்துச்சு? ஒரே ஒரு போராட்டம் ஒரு இடத்துலயும் நடக்கலையே. எப்படி செய்ய முடியும்? அது தடை கள்ளச்சாராயம்ன்றதுலயே தெரியுது அது என்னன்னு. அது வேற கோச்சுக்கு வேற ஐயா, அது சாராயத்துல என்ன கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம், அது வேற எப்படி சொல்றது? அனுமதி மறுக்கப்பட்ட சாராயம் அப்படி சொல்லணும். அந்த திருமணம் கடந்த உறவு மாதிரி இது வந்து அனுமதி மறுக்கப்பட்ட சாராயம் இல்ல அனுமதி கடந்த சாராயம் இல்ல அனுமதி மறுக்கப்பட்ட சாராயம். இந்த அநியாயம் பண்றீங்களே. எங்க ஐயாக்கு எப்பவுமே சரியா சொற்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இந்த மாதிரி சொற்கள்ல தான் சரியா இருப்பாரு. அதை நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஒரு செய்தியை தூய தமிழ் படுத்தி சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டு வந்துட்டாரு. ஆனா இதுல எல்லாம் வந்துரு. அதனால கேடு கெட்ட கும்பல் அப்படிதான் இருக்கும். ஐயாலாம் திருந்தவும் மாட்டாரு, கூட இருக்கிறவங்க இப்படிதான் கேடு கெட்ட, அதாவது பார்ப்பன எதிர்ப்பு பேச வேண்டியது, பார்ப்பனர்களே கூட வச்சுக்கிட்டு இப்படி பேச வைக்க வேண்டியது. இது மாதிரி ஒரு கேவலம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? சரி, நீங்க அந்த வரலாறுக்கு வாங்க. அது வரலாறு என்னன்னா, இப்ப நம்ம எல்லாத்தையும் ஏற்கனவே பேசணும். மே மாசம் போன ஆண்டு வந்து இந்த மரக்காணத்துல நடந்தது நமக்கு தெரியும். மரக்காணம் செங்கல்பட்டு. ஆமா. இதுல நான் இதை பத்தி எடுத்து தேடி படிக்கும் போது மிக அதிகமா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து தமிழ்நாடும் கேரளாவும் தான். ரொம்ப அதிகமா, அதுவும் கேரளால வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும். இது வந்து ரெட்டிஃப்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப செய்தி ஊடகம், செய்தி இணையதளம். அது அந்த இணையதளத்துல வந்து கேரளாவை சார்ந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து ஜார்ஜ் ஐக் அப்படின்னு ஒருத்தர். அவர் வந்து ஒரு பெரிய ஆய்வு செஞ்சிருக்காரு. அது எப்பன்னா ஒரு 35 பேர் ஒரே ஒரு இடத்துல ஒரே நாள்ல ஒரு 35 பேர் செத்து போயிட்டாங்க. அது எங்கன்னா கேரளா கொல்லம் மாவட்டத்துல அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த கருணாபுரத்துல நடந்த மாதிரி அங்க நடந்திருக்கு. 35 பேர் ஒரே 45 பேர் செத்து போயிருக்காங்க. அது நடந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, இது ஏன் தொடர்ச்சியா நடக்குதுன்னு ஒரு பெரிய ஆய்வு செஞ்சிருக்காரு. இது வரைக்கும் எங்க நடக்குது, எங்கெல்லாம் நடக்குது, எதனால நடக்குது, யாரு இதுல ஈடுபட்டிருக்காங்கன்னு மிக சிறப்பான ஆய்வு. வந்து நவம்பர் 2ஆம் தேதி 2000 வெளியாயிருக்கு இந்த ஆய்வு. 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் செஞ்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் நடந்திருக்கு. அக்டோபர் மாசம் நடந்த இந்த நிகழ்வுக்கு அவர் ஒரு ஆய்வு செஞ்சு நவம்பர் தொடக்கத்திலேயே வெளியிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளியிடுறத படிச்சு பாத்தீங்கன்னா பக்குன்னு இருக்கு நமக்கு. எவ்வளவு பேரு எத்தனை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதுல அந்த நிகழ்வுல நேரடியா ஈடுபட்டது வந்து ஹைருன்னிசா என்கிற தாத்தாவா ஏதோ அவங்க பேர். அவங்கதான் வந்து ஒரு பெண்மணி. அவங்கதான் இதுல நேரடியா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஐஎம் இருக்காங்கல்ல, அங்க ஆட்சியில தொடர்ச்சியா இருந்தாங்க. அந்த கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க சொல்லப்படுது. அவங்கள வந்து பல முறை இவங்க கைதெல்லாம் பண்ணி வெளியே விட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த காலகட்டத்துல தான் கைராலி டிவி நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். தொலைக்காட்சி வருது இருக்குல்ல, அந்த கைராலி டிவியை வந்து தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்துல தான் தொடங்கியிருக்காங்க. 19 தொடங்கியிருக்காங்க. தொடங்கின போது அந்த தொலைக்காட்சி தொடங்குறதுக்கு அபிஷியலா
அதிகாரப்பூர்வமாவே அவங்க 10,000 ரூபாய் இந்த பெண்மணி கொடுத்துருக்காங்க. இந்த சாராயம் வித்தவங்க 10,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்திருக்காங்க? CPIM கட்சி, அவங்களோட தொலைக்காட்சி. வாய்க்கிழிய புரட்சி எல்லாம் பேசுவாங்க. இப்படி கள்ளச்சாராயம் வித்தவங்க கொடுத்த காசுல தான் தொலைக்காட்சி தொடங்கி இருக்காங்க. இதுல என்ன வியப்புனா, அவர் எழுதியிருக்கிற செய்தி இருக்கு, நம்ம செய்தியை கூட காண்பிப்போம். இதுல என்னன்னா 10,000 அபிஷியலா கொடுத்தாங்க, அன்அபிஷியலா 25 லட்சம் கொடுத்திருக்காங்க. என்னைக்கு? 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 24-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் வித்து 25 லட்சம் ஒருத்தவங்க ஒரு தொலைக்காட்சி தொடங்க CPM கொடுத்திருக்காங்க. அன்றைய மதிப்புக்கு 25 கோடி கிட்ட வரும். மேலே வரும். அது எப்படி இந்த கட்சி எப்படி புரட்சி பேசுது? இந்த கட்சி எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? மார்க்ஸ் இதுதான் மார்க்சியமா தெரியல. மக்களை அழிச்சு இதுல எத்தனை பேர் செத்துருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வுல மட்டும் 35 பேர் சொன்னாங்க. தொடர்ச்சியா நடந்திருக்காங்க. அப்படியா? அந்த அம்மா தொடர்ச்சியா நடத்திருக்காங்க, தொடர்ச்சியா நடந்திருக்கு. இதுக்கு அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. சில நேரங்கள்ல கைது செஞ்சிருக்காங்க, அப்புறம் விடுவிச்சிருக்காங்க. இது தொடர்ச்சியா நடக்குது. இதை அரசியலாக்குறாங்க. அப்ப AK ஆண்டனி அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ, காங்கிரஸ்காரரு, அவர் ஆட்சியில இருந்தப்போ இத மாதிரி தொடர்ச்சியா நடந்த உடனே இந்த மது விலக்க கொண்டு வரணும்னு பாக்குறாரு. அப்ப அதை பத்தி பேசுறாரு. பேசின உடனே அதுக்கு கடுமையான எதிர்ப்பு CPIM தரப்புல. ஒரு முறை அவர் கொண்டு வந்ததையும் கூட அதுக்கு பிறகு அது கடுமையா இவங்க பரப்புரை எல்லாம் செய்து இவங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு? AK ஆண்டனி ஆட்சி முடியும் போது மது விலக்க கொண்டு வர்றாரு. அவ்வளவு நாள் விட்டுட்டாரு. ஏன்னா அவருக்கு அது வந்திருக்கு போல. அதனால விட்டுட்டு ஆட்சி முடியும் போது அதை கொண்டு வந்து பேரை சரி செஞ்சுக்கலாம்னு பாத்துருக்காரு. ஆனா தூக்கி வீசப்பட்டாரு. CPIM வந்துச்சு. வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அச்சம், இது பெரிய அளவுக்கு அப்ப ஏற்கப்பட்ட ஒரு பரப்புரை இந்த மது விலக்குங்கிறது அந்த காலகட்டத்தில். அப்ப அதுல நேரடியா கை வச்சா சிக்கலாகும்னு ஃபாரின் லிக்கர், அதாவது வெளிநாட்டு அதெல்லாம் உள்ள கொண்டு வரதுக்கு, இல்ல சரக்குகளை கொண்டு வரதுக்கு அந்த டியூட்டியை மட்டும் குறைச்சிட்டு அதையும் உள்ள விடுறதுக்கான வழியை தான் செஞ்சிருக்காங்க. அவங்க அது கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் திறந்து விட்டு இன்னைக்கு மீண்டும் எந்த நிலையில நிக்குது. ஆனா ஒண்ணு செஞ்சிருக்கலாம். இதை நம்ம படிக்கும் போது நமக்கும் தெரியுது, நம்மளும் அப்புறம் தேடி பார்க்கும்போது தெரியுது. அது வரைக்கும் கேரளா ரொம்ப மோசமா இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு இந்த 2 கட்சிகளுமே சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க, கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சி இன்னைக்கெல்லாம் அங்க எதுவும் அப்படி நடக்கிறது கள்ளச்சாராயம் மரணமே கிடையாது. மரணம் கிடையாது. கள்ளச்சாராயம் விற்கப்படுதா, வாங்குறாங்களா, குடிக்கிறாங்களான்னு நமக்கு உறுதி செய்ய முடியல. ஆனா கள்ளச்சாராய மரணங்கள்ன்றது தொடர்ச்சியா கேரளால இல்லாத நிலையை உருவாக்கி இருக்காங்க இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து. அப்ப அங்க இருக்கிற CPIM காங்கிரஸும் மனசு வச்சா இது சாத்தியப்படுதுன்னா, இங்க இருக்கிற திமுகவும் அதிமுகவும் மனசு வச்சா கட்டாயம் தமிழ்நாட்டிலையும் சாத்தியப்படும். வைக்க மாட்டாங்களே, அதுதான் வருமானம் போயிடும். அதனால இவங்க கட்டாயம் அதை செய்ய மாட்டாங்க. இது என்னன்னா அங்க தொடர்ச்சியா நடந்திருக்கு. இது அது ஒரு அடிக்கிட்டே போற எப்பெல்லாம் நடந்துச்சு. 1982ல வைப்பின்னு ஒரு தீவு இருக்காங்க, கேரளாவுக்கு பக்கத்துல கட்சி கிட்டே இருக்கிறதா சொல்றாங்க. அங்க 78 பேர் செத்துருக்காங்க அந்த தீவுலயே. ஒரு தீவுல நான் இன்னும் சொல்றேன், இதை விட அபாயகரமா அந்த தீவை பத்தி ஒரு செய்தி இருக்கு. சரி, ஒரு நிகழ்வு இது 82ல ஒரு நிகழ்வுல 78 பேர் செத்து போயிருக்காங்க. 63 பேர் கண் பார்வை இழந்திருக்காங்க. 18 பேர் முடங்கி இருக்காங்க, கை கால ஏதோ ஒரு முடக்கம் அவங்களுக்கு. 650 குடும்பங்கள் இதனால வறுமைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஆய்வு அந்த காலகட்டத்துல நடந்தது. ஒரு தீவே அழிஞ்சு போயிருக்கு திட்டத்தட்ட. அதையும் சொல்றேன். இன்னும் அதுல பாத்தீங்கன்னா அங்க கேரளாலேயே மத்திய விருந்த முன்னணி அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது என்னன்னா மது எதிர்ப்பு இயக்கம், அது மது ஒழிப்பு மது எதிர்ப்பு இயக்கம்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல அவங்க கண்டறிஞ்சது என்னன்னா 85,000 அனுமதி இல்லாத இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனை இடங்கள், விற்பனை 85,000 இடங்கள்ல நடக்கும். கேரளா எவ்வளவு சின்ன மாநிலம், சிந்திச்சு பாருங்க. 85,000 இடத்துல விற்கிறாங்கன்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. அவ்வளவு மோசமா இருந்த நிலையை அவங்க கல்லுக்கடைகளை திறந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை செஞ்சு இன்னைக்கு கள்ளச்சாராயம் அதிக அளவு இல்லாமலும் கள்ளச்சாராய மரணங்களே இல்லாத நிலையை ஏற்படுத்திருக்காங்க. இதைதான் நம்ம மீண்டும், அதாவது நமக்கு எல்லாரையும் திட்டணும், அவங்களோட தவறுகளை மட்டும் சொல்லணும் இல்லை. இந்த மாதிரி சரிகள் நிறைவுகள் இருந்தாலும் அதையும் தான் நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1999 பிப்ரவரி, யாரு? ஐயா கருணாநிதி அவர்களோட ஆட்சி. சரி, அப்போ 15 பேர் செத்துருக்காங்க. அதுல அப்ப நடந்தது. அது பருவூதி அப்புறம் ஏனசோலை அப்படின்னு 2 கிராமங்கள் தர்மபுரி மாவட்டத்துல. ஆமா, இங்கதான் பெரும்பாலும். அதுல இந்த 2 இதுல 45 பேர் செத்து போயிருக்காங்க. அதே கருணாநிதியோட ஆட்சியில ஆகஸ்ட் மாதம், நான் முதல்ல சொன்னது பிப்ரவரி மாதம் 15 பேர், பிப்ரவரியில 15 பேர், அப்புறம் ஆகஸ்ட்ல 45 பேர். ஆகஸ்ட் இது ஆகஸ்ட் 98ல. சரி, அது 45 பேர் இந்த தர்மபுரி மாவட்டத்துல. அதுல 60 பேர், அந்த தர்மபுரி மாவட்ட நிகழ்வுல 60 பேர் கண் பார்வை இழந்திருக்காங்க. இதுக்கு ஒரு 8 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த முறை செய்தது போலவே அப்பவும் செஞ்சிருக்காங்க, கைது செய்யறாங்க. அதுக்கு பிறகும் மீண்டும் அதே நிலை தொடர்ந்தது. அதே மாதிரி
மிக கொடூரமான ஒரு நிகழ்வா இது வரைக்கும் இந்த பதியப்பட்ட வரலாறுல மிக கொடூரமான ஒரு நிகழ்வா பார்க்கப்பட்டது வந்து 2008 நடந்தது. அது கர்நாடகா, தமிழ்நாடு 2 மாநிலங்களும் அது பாதிக்க எல்லைப்பகுதியில். சரி, அதுல பாத்தீங்கன்னா அதுதான் இது வரைக்கும் ரெக்கார்டட் வந்து மிக அதிகமான உயிரிழப்பு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து 180 பேர் அதுல செத்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமா? 2 மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதுவும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னா பெங்களூர் அந்த மைய பகுதி சார்ந்தவங்க கொஞ்சம், அப்புறம் பெங்களூர் ரூரல்னு சொல்றாங்க. ஆமா, அங்க கிராம பகுதிகளை சார்ந்தவங்க. கோலார் மாவட்டம், கோலார் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி. இதுல எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க? மொத்தம் 156 பேர் சொன்னோம் இல்லையா? 180 பேர். 180ல ஒரே நாள்ல 156 பேர் செத்துருக்காங்க. 186 180ல முதல் 156 பேர் ஒரே நாள்ல. அந்த ஒரு நாள் இறப்பு வந்து 56 பேர் அர்பன் பெங்களூர்ல. ஓகே, நகரப்பகுதி பெங்களூரோட நகரப்பகுதியில 56 பேர், 27 பேர் வந்து பெங்களூர் ஊரக பகுதிகள்ல. அதுக்கு பிறகு 32 பேர் கோலார் மாவட்டம், 41 பேர் கிருஷ்ணகிரி. இத்தனை பேர் இது காவாண்டிருக்கு. அந்த காலகட்டத்திலயும் ஒரு 21 காவல்துறை அதிகாரிகளை வந்து தமிழ்நாடு அரசு, ஐயா கருணாநிதியோட அரசு வந்து பதவி இடைநீக்கம் செஞ்சது. 21 பேர். இந்த முறையும் அப்படியே பாருங்க, 99ல ஐயா கருணாநிதி ஆட்சி, 2008 ஐயா கருணாநிதி ஆட்சி, மீண்டும் இப்போ 2020, அதாவது நீங்க 24 நீங்க சொன்ன இந்த சாவு எண்ணிக்கையை மட்டும் நான் கூட்டி போட்டிருக்கேன். கருணாநிதி தன்னுடைய ஆட்சி காலத்துல அந்த 98, 99, அதன் பிறகு 2008 நடந்த சம்பவங்களை சொன்னீங்க இல்லையா? 161 பேர் அவருடைய ஆட்சி காலத்துல இந்த கள்ளச்சாராயத்தால இறந்து போயிருக்காங்க. இப்ப மகன் வந்து ஒரு 52 பேரை வந்து கொண்டு இருக்கிறார். இந்த முறை 52 பேர். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 22, மொத்தம் 72 ஆச்சு. அப்பாவோட ரெக்கார்டு வந்து இன்னும் ஆட்சி முடியறதுக்குள்ள பீட் பண்ணிடுவாரு. அப்பாவை எல்லா வகையிலும் அவரோட ஆட்சி தானே தொடருது. இல்ல, அப்பாவை விட நல்லா செய்யணும், அதிகமா செய்யணும்னு நினைக்கிறேன், விரும்புறேன். இப்ப இது தமிழ்நாடு, கேரளாவை பத்தி நான் விரிவா சொன்னேன். இப்ப இங்க மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் பல மாநிலங்கள்ல நடக்குது. நம்ம வட மாநிலங்கள் எப்பவுமே பின்தங்கிய மாநிலங்கள், இன்னும் அவங்களுக்கு படிப்பு அங்கேயும் நடக்குது. அங்க வந்து உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், மோடி அவர்கள் ஆட்சி செய்த குஜராத் அங்கேயும் நடக்குது. ஆமா, இதுல இன்னும் சிறப்பான இன்னொரு சான்று, கேரளால ஒழிச்சாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி ஒழிச்ச இன்னொரு மாநிலம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். அதுல ஒரு தமிழனுக்கும் பங்கு இருக்கு, அதையும் சொல்றேன். இப்ப என்னன்னா, உத்தரப்பிரதேஷ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மே 1998ல கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் செத்ததா சொல்றாங்க. அது வந்து சேவராகி அப்படிங்கிற பகுதியில வந்து கிட்டத்தட்ட 100 பேர். அதுக்கு பிறகு 2019 பிப்ரவரி மாசம் ஒரு நிகழ்வு நடக்குது. இது வந்து அதுவும் இப்ப நம்ம எப்படி தமிழ்நாடு, கர்நாடகா பார்த்தோமோ அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் இங்க இந்த பகுதிகளில், எல்லை பகுதிகளில் நடக்குது. கிட்டத்தட்ட 99 பேர் சாவறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க 59 பேரு. அதுக்கப்புறம் இன்னொரு மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து ஒரு 66 பேரு. அதுக்கப்புறம் உத்தராகண்ட் அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு 31 பேர். இந்த மாதிரி மொத்தம் இவ்வளவு பேர் இதுல அடிபட்டிருக்காங்க. ஆனா அப்போ பெரிய அளவு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா 3000 பேரை கைது பண்ணிருக்காங்க. இது சார்ந்து அங்க நடக்கிறது யோகி ஆதித்யநாத்தோட ஆட்சியா தான் இருந்திருக்கும். 19னா ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அவர் அப்படி ஆட்சி செஞ்சார், இப்படி ஆட்சி செஞ்சார், இந்த லட்சணத்துலதான் இருக்கு. 3000 பேரை கைது பண்ணாங்க. அதுல எவன் பாஜக காரணம், எவனெல்லாம் உடனே வெளில விட்டாங்க. அந்த செய்தி எல்லாம் நாம எங்க போய் தேடி பாக்குறது? இவங்க செய்தியே ஒழுங்கா வராது. இந்த செய்தியாவது வந்ததுன்னு செய்தி சேகரிக்க போனாலே புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க அவரு. அதனால 3000 பேரை வந்து இதுல கைது பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்திருக்கும்னு பாருங்க. இந்த மாதிரி 2021லயும் கூட மொத்தமா ஒரு 4 ஆண்டு, அதாவது இந்த 19 நிகழ்வெல்லாம் சேர்த்துதான் 21ல ஒரு கணக்கு வெளியிட்டு இருக்காங்க. 4 ஆண்டுகள்ல மொத்தம் 400 பேர் மொத்தமா செத்துருக்கிறதா கணக்கு சொல்றாங்க. இந்த லட்சணத்துல தான் பாஜக காரங்க இங்க வந்து என்ன செய்யணும்ன்றத பேசுறாங்க. ஏன்னா இந்த மாநிலத்துல முதல்ல கல்லு கடையை திறக்க சொல்லுங்க. அங்க திறக்கணும், அங்க இன்னும் என்னென்ன செய்யணும், இதெல்லாம் இருக்கு. இந்த நிலை இருக்கு. இதுல நமக்கு பக்கத்துல இருக்கிற ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம்னா, ஆந்திராவில் ஒரு நல்ல செய்தி இருக்கு. என்னன்னா, துப்பகுண்டாவா என்னவோ அவங்க பேர் என்னன்றது நமக்கு சரியா தெரியல. நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி, அது ஒரு ஊர். அங்க வந்து பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கள்ளுச்சாராயத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்திருக்காங்க. இத நடத்தின உடனே இது பெரிய அளவுக்கு பரவி ஆந்திரா முழுக்க பரவி இருக்கு. இது வந்து எந்த ஆண்டு? 90கள் நடந்த உடனே இது பெரிய அளவுக்கு பரவன உடனே அங்க கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அங்க பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா செய்தி இருக்கு. இதையும் அவரே பதிவு செஞ்சிருக்காரு. நான் சொன்னல கேரளாவை அவரே பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய ஆய்வே செஞ்சிருக்காரு. ஆமா, நிறைய பெரிய ஆய்வு தான் அது. மகாராஷ்டிரால வந்து 2015ல 100 பேர் கிட்டத்தட்ட செத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் வந்து மும்பை இந்த அவுட்டர் ஏரியா
ஆமா, ஸ்லம்னே அவங்க எழுதிருக்காங்க, அவங்க அப்படிதான் எழுதிருக்காங்க. அங்கேயே மட்டுமே இவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 100 பேர் ஒரு நிகழ்வுல செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு மாநிலம் கேரளா போல ஒரு மாநிலம் இதை வந்து தடுத்து நிறுத்தி இருக்குன்னு சொன்னால ஒடிசா மாநிலத்திலையும் கரை புரண்டு ஓடி முன்னாடி ஒரு காலகட்டத்துல கள்ளச்சாராயம் வந்து கரை புரண்டு ஓடி. இதுல 24 ஆண்டுகள் இந்த நவீன் பட்நாயக் அவர்களோட ஆட்சியை கட்டாயம் பாராட்டணுங்கிற அளவுல தான் அவர் ஆட்சி செஞ்சிருக்கிறாருன்றதுக்கு ஒரு சான்று இதுவும் தான். ஏன்னா அங்க அவரு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இறப்புகள் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு. இதுல 92 ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில மட்டும் கிட்டத்தட்ட 200 பேர் செத்ததா ஒரு செய்தி இருக்கு. கணக்கீடுபடி நான் சொன்ன 180 பேர் அதுதான் அதிகம்னு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை நம்ம படிக்கும் போது இந்த செய்தியில இது தனியா இருக்கு, இது ஏன் அதுல கொண்டு வந்து அதுதான் அதிகம்னு சொல்லலன்னு தெரியல. நிறைய அதாவது இவங்க வந்து பல செய்திகளை பதிவறது இல்லை, இது சரியா. நான் எல்லாத்தையும் நம்ம எடுத்த இணைப்பெல்லாம் கூட கொடுக்குறேன், படிக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் இன்னும் விரிவா படிச்சுருக்காங்க. இதுல போன ஆண்டு நடந்துச்சு இல்லையா, மறக்காம இதுவே இந்த செய்திகள்ல, அதாவது கள்ளச்சாராய மரண செய்திகள் தொடர்ச்சியா தொகுப்புகள் இருக்குல்ல, அதுல வந்து இந்த நிகழ்வே வரல. இதை சேர்த்துட்டாங்க, கள்ளக்குறிச்சி நிகழ்வு உள்ள வந்துருச்சு இப்போ, ஆனா மறக்காம நிகழ்வு வரவே இல்லை. அது என்ன, ஏதாவது 50 பேர் 100 பேர் செத்தாதான் கணக்கு எடுப்போம்னு வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியும். சரி, அதனால வரல. இப்போ நான் சொன்னது போல ஒடிசாவில் இது ஒரு நிகழ்வு கட்டக் கிட்ட நடந்திருக்குன்றாங்க. அது அதே போல அங்க வந்து நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு அமைப்புனால, அரசு அமைப்புனால ஒடிசாவில் ஊரக பகுதிகளில் ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வு படி பாத்தீங்கன்னா 71% விழுக்காடு ஊரக பகுதியில் இருக்கிறவங்க வந்து அந்த லோக்கல் லிக்கர், அதாவது அங்கேயே தயாரிக்கப்படுற கள்ளச்சாராயத்தை அருந்துறாங்க. 71 விழுக்காடு பேர் கள்ளச்சாராயம் அருந்துறாங்க. அதே போல 40 விழுக்காடு அவங்கள மொத்த இதுல 40 விழுக்காடு பேருக்கு இரவு கண் பார்வை இல்லாத சிக்கல் வந்து மாலைக்கண் நோய் அது இருக்கு. ஏன்னா இந்த கள்ளச்சாராயம்ன்றது நேரடியா அவங்க பாதிக்கிறது வந்து அவங்க கண் பார்வை தான். 40 விழுக்காடு பேருக்கு வந்து மாலைக்கண் நோய், இந்த இரவு கண்ணு தெரியாத ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் இருந்த மாநிலத்துல இந்த நவீன் பட்நாயக் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அவங்க எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு மறுவாழ்வு கொடுத்து எல்லாம் செய்து அதை இன்னைக்கு பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள்ன்றதே இல்லாத நிலையை உருவாக்கி இருக்காங்க. இதுல நம்ம வி.கே. பாண்டியன் பத்தி பேசுறாங்க, அவருக்கும் பங்கு இருந்திருக்கு. அவரும் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்க வந்து மறுவாழ்வுக்கு உட்படுத்தி பல செய்திகள் அவரும் ஈடுபட்டு இருக்காருன்றத நம்ம எங்க போனாலும் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறோம். ஆனா அங்க எதை சொல்லி ஒரு தமிழா வரலாமா அப்படி உங்க ஆள நம்மளதான் வந்து அசிங்கப்படுத்தி அந்த ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நடக்கட்டும். இதுல இதுதான் நிலையா இருக்கு. இப்ப இது உலக அளவுலயும் நான் கொஞ்சம் செய்திகள் எடுத்து படிச்சேன். அது இந்தியாவில மட்டும்தான் நடக்குதா இல்ல உலக அளவுல எப்படி நடக்குது? ஒரு மாநிலத்தை சொல்லல, குஜராத். நான் ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜி எந்த லட்சணத்துல ஆட்சி பண்ணிருக்காரு, அந்த மாநிலத்தை எப்படி பார்த்து செதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாம். உங்களுக்கு நான் வந்து அத குஜராத்ல மட்டும் பாத்தீங்கன்னா 1976ல இருந்து செய்திகள் இருக்கு. 100 பேர் செத்து போயிருக்காங்க. 1976 அப்புறம் 86ல 108 பேர், 87ல 200 பேர் வருஷத்துக்கு. ஆமா, வரேன், இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. 2006 நம்ம ஐயா முதல்வராக இருந்த போது அப்போ வந்து 22 பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் குஜராத்ல இல்ல, நேரடியா குஜராத்ல இல்லையா, நம்ம கிட்ட செய்தி வரலையா. 2022ல மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கு, அங்க இறப்புகள் நடந்திருக்கு. இறப்பு கணக்கு தெரியல, ஏன்னா அதுக்குள்ள ஜி வந்து கணக்கு வெளியே வராத மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. கணக்கு இல்லாம செய்தி மட்டும் பதியப்பட்டிருக்கு. இது மாதிரி பல மாநிலங்கள் தொடர்ச்சியாவே இருக்கு, நிறைய செய்தி இருக்கு. 24 கள்ளக்குறிச்சி வந்து அதுல போயிருச்சு. 19ல அஸ்ஸாம்ல நடந்திருக்கு. 2019ல வந்து உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் ஏற்கனவே சொன்னேன் நானு. அப்புறம் மேற்கு வங்கத்துல 2017ல நடந்திருக்கு. அப்புறம் ஒரு மாநிலமும் மிச்சம் இல்ல, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலயும் நடந்திருக்கு. ஆமா, மகாராஷ்டிரால 2015, 2013ல 40 பேர் செத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல. அப்புறம் 10 பேர் செத்துருக்காங்க குர்தாஸ்பூர் மாவட்டம் பஞ்சாப்ல. அப்புறம் ஒடிசாவில் 31 பேர், ஆந்திராவில் 17 பேர், இது 2012ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2011ல வந்து ஆந்திராவில் ஒரு 17 பேர் அப்பவும் மீண்டும் செத்துருக்காங்க. அப்புறம் 2010ல உத்தரப்பிரதேஷ்ல 35 பேர், கேரளாவில் 23 பேர் 2010ல செத்துருக்காங்க. அதுதான் கடைசியா கேரளாவில் பதியப்பட்ட இறப்பா இருக்கு. இப்படி பின்னாடி போனீங்கன்னா அந்த கணக்குகள் போயிட்டே இருக்கு. இதுல நான் ஏற்கனவே சொன்னது ஓரளவுக்கு தமிழ்நாடு சொல்லிட்டேன், கேரளாவை சொல்லிட்டேன், உத்தரப்பிரதேஷ், குஜராத் நீங்க கேட்டதுனால குஜராத் பத்தியும் இருந்ததெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் அப்படியே இருக்கு. இதோட நிக்கல. நான் என்ன பண்ணேன், இந்திய அளவுல இருக்கு இந்த செய்திகள், உலக அளவுல எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கணும். மிக துயரமா இருக்கு இதை படிக்கும்போது. உலக அளவுலயும் இருக்கு. என்ன துயரம் தெரியுமா, இந்தியாவில இருக்கிற அளவுக்கு கிட்ட கூட யாருமே வரல.
அவ்வளவு மோசமா இருக்குன்றீங்க. ஆயிரக்கணக்குலன்னு சொல்றாங்க. ஆயிரக்கணக்குல தொடர்ச்சியா இங்க நடக்குதுன்னு செய்தி பதிவு. இதுல என்னன்னா ஆஸ்திரேலியாவில 3 பேர் செத்து போனாங்க. மொத்தம் ஆஸ்திரேலியாவில 3 பேர் செத்து போனாங்க. பெரிய கண்டத்துல 2013 அத அவ்வளவு பெரிய செய்தி ஆக்கி அதை வந்து பதிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 97 வந்து 2 பேர் செத்து போனாங்க சென்ட்ரல் ஆஸ்திரேலியாவில. இதுதான் மொத்த பதிவு. எப்படி 97ல 2 பேரும் 2013ல 3 பேர். இவ்வளவுதான் செய்தி ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரைக்கும். பிரேசில்ல 35 பேர் 1999ல செத்து போயிருக்காங்க. கம்போடியாவில 2012ல 49 பேர் செத்து போயிருக்காங்க. கோஸ்டாரிக்கால 25 பேர் 2019 ஆகஸ்ட்ல நடந்திருக்குது. ஈரான்ல ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. அது ஒரு முறை தான் நடந்திருக்கு. அங்க பெரும்பாலும் இதெல்லாம் தடுத்துருவாங்க போல. ஆனா அது எப்படி நடந்துச்சுன்றது தெரியல. 2013ல 694 பேர் செத்து போயிருக்காங்க. அப்புறம் இத்தாலியில 86ல ஒரு 90 பேர் மருத்துவமனையில சேர்க்க 1986ல 90 பேர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு 23 பேர் செத்து போயிருக்காங்க. லிபியா வந்து பார்ட்டிக்கு ரொம்ப புகழ்பெற்ற இடம்னு சொல்லுவாங்க. நல்ல ஆட்சி நடந்ததாகவும் சொல்லுவாங்க. அங்க வந்து செத்துருக்காங்க 2013ல. அதுக்கு பிறகு மலேசியால பாத்தீங்கன்னா 2018 செப்டம்பர்ல இருந்து அக்டோபருக்குள்ள 45 பேர் செத்து போயிருக்கதா சொல்றாங்க. பெருவுல ஒரு 54 பேர் 2022 அக்டோபர்ல செத்ததா சொல்றாங்க. இது இப்படி இருக்க துருக்கியில தான் நமக்கு அடுத்து கொஞ்சம் தொடர்ச்சியா நிறைய நிகழ்வுகள் பாக்குறது பாத்தீங்கன்னா துருக்கியில இருக்கு. 2004ல 21 பேர், 5ல 23 பேர், 11ல 5 ரஷ்யால இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் வந்து அடங்கி செத்து போயிருக்காங்க. இந்த மாதிரி அங்கேயும் கொஞ்சம் தொடர்ச்சியா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட கூட வரல அவங்களோட எண்ணிக்கை தான். அடுத்து இந்தியா தான் இதுல வந்து நம்பர் 1 டாப்ல இருக்கு. இது இவ்வளவு சொல்றோம்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2000 அங்க வந்து அதான் பிரச்சனை தெரிஞ்சுக்கங்க. 63 எவ்வளவு பெரிய நாடு அது, நீங்க எண்ணி பாருங்க. அதுல 2 டைம் ஜோன். ஆமா 4 டைம் ஜோன், டைம் ஒன்று இருக்கு. இதுல என்னன்னா 1963ல 31 பேர் செத்து போயிருக்காங்க. 2016 ஜனவரியில 2 பேரு ஹைஸ்கூல் பசங்க இது ஏதோ ஒரு கலந்து கொடுக்கப்பட்ட ஒரு மது அருந்தி செத்ததா செய்தி இருக்கு. அப்புறம் 2018 ஏப்ரல்ல வந்து ஒரே ஒருத்தர் மேசச்சூசெட்ஸ்ன்ற கிழக்கு பகுதியில் இருக்கிற மாகாணத்துல ஒருத்தர் செத்து போயிருக்காரு. இது எல்லாமே எப்படின்னா கள்ளச்சாராயமா காய்ச்சி குடிச்சாங்கன்னு இல்ல, அவங்களுக்கு இருக்கிற மதுவுல ஏதோ ஒண்ணு கலக்குறாங்க, கலந்து குடிக்கும் போது செத்து போறாங்க. அதுதான் அதாவது கடைசி அதிகமாகிறதுக்காக எதையோ கலக்கும் போது அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. அது குறிப்பா மெத்தனால் கலக்குறாங்க. அதுதான் மெத்தனால் சார்ந்த ஏதோ ஒரு பொருளை கலக்குறதுனால தான் செத்து போறாங்க. இதுக்கே வந்து அங்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இதெல்லாம் வந்து ஒடுக்கப்படுது. ஒருத்தர் செத்ததுக்கு இந்தியாவுல 1000கணக்குல சாவறாங்கன்னு செய்தியே போட்டிருக்காங்க. கடந்த 30 ஆண்டுகள்ல மட்டும், அதாவது மிக குறைவா அவங்க எண்ணிக்கை போட்டு கணக்கெடுத்ததுல மட்டும் குறைஞ்சது 2000 பேர் செத்துருக்காங்கன்றாங்க. அது அபிஷியல் ஃபிகர். இது 2000ங்கிறது அன்அபிஷியலா இங்க நடக்கிற மரணங்களை மொத்தமா எடுத்து தொகுத்து போட்டா இத மாதிரி 3-4 மடங்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 6000-7000 பேர்கிட்ட இறந்து போயிருப்பாங்க. அப்போ அரசாங்கமே தானே மூடி மறைக்க பாக்குது. இப்ப இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தையே எடுத்துக்கங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி 5 பேர் செத்த போது மாவட்ட ஆட்சியரே அதை மூடி மறைக்க பாத்துருக்கிறாருன்னு. அவங்க வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல, அத வந்து மருத்துவர்களோ காவலர்களோ உறுதிப்படுத்தல, தயவு செஞ்சு யாரும் இந்த கள்ளச்சாராய மரணம்னு சொல்லாதீங்க, அவங்களுக்கு எல்லாம் வலிப்பு நோய், வயது மூப்பு, வயிற்றுப்போக்கு இதனாலதான் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் சொன்னதை நம்பிதான் அன்னைக்கு மாலை வந்து பல பேர் சாராயம் குடிச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மட்டும் கிடையாதுங்க, ஊடகங்கள் கூட ஆரம்பத்துல இத வந்து பாத்தீங்கன்னா 10ஓட 11 வேற ஒரு செய்தியா தான் கடந்து போக பார்த்தாங்க. அவங்களும் கூட மூடி மறைக்க தான் பார்த்தாங்க. ஆனா ஷபீர் அகமது வந்து நேரடியா களத்துக்கே போயிட்டாரு. அதனால வேற வழி இல்லாம மற்ற ஊடகங்களும் இந்த திராவிட கோடி மீடியாக்கள், அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு புது பேர் கிடைச்சிருக்கு. இந்த திராவிட கோடி மீடியாக்களும் இத பத்தி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. குறிப்பா நம்ம செந்தில்வேலுலாம் எப்படி முட்டு கொடுக்குறாருன்றீங்க. செத்து போயிட்டாங்க, சோகமான நிகழ்வு தான், ஆனா அரசு உடனடியே நடவடிக்கை எடுத்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு ஒரு முட்டு. இவராச்சும் இதையாச்சும் வாய்த்தாருந்து பேசினாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, விடுதலை புலிகளை பற்றி வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு தெரியுமா, கரிகாலன் என்கின்ற கிருபா மோகன். இதுவரைக்கும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல. இங்க பேசலன்னு இல்ல, காணொலி போட்டதான பிரச்சனை, 2 நாளா காணொலியே போடல. ஆள் அப்ஸ்கண்ட், ஒருவேளை களத்துக்கு போயிருக்க போறாரு. நீங்க வேற இதுல நிறைய பேர் கோவனை தேடுறாங்க, எல்லாம் ஒரே பற்றை தானே. ஆமா, மூடு டாஸ்மார்க்க மூடு எல்லாரும் அந்த பாட்டை இப்ப நேத்துல இருந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆளே காணும். இதுல போன முறை மரக்காணத்துல நடந்தப்போ எல்லாரும் தேடினாங்க கோவனை. அப்ப வந்து ஏன் நான் தான் வந்து பாடணுமா, வேற யாரும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு பேசினாரு. அப்ப ஏன் நீங்க எடப்பாடி ஆட்சியில இருந்தாலும் ஜெயலலிதா ஆட்சியில இருந்தாலும் நல்லா பாடிச்சு அந்த வாய். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த மட்டும் அந்த வாயில என்ன வச்சு அடைச்சாரு ஸ்டாலின். அத கூட ஒரு 2 வரி வரும்னு, அததான் குறிப்பா எல்லாரும் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க.
கைது சிறைக்கு அஞ்ச மாட்டோம், காசு பணத்திற்கு மசிய மாட்டோம். இப்ப நீங்க காசு பணத்திற்கு மசியல, கைது சிறைக்கு அஞ்சல, வாங்க வந்து பாடுங்க. மணி தான் கேட்டிருக்கிறாரு. ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு வயசுல உல்லாசம். அருமையான வரிகள். அதே மாதிரி இப்ப பாடு, அப்படியே மாத்தி பாடு. ஊத்தி கொடுத்த உத்தமர்களுக்கு கோபாலபுரத்துல உல்லாசம். பாடு, தைரியம் இருக்குல்ல, பாடு. புரட்சிவாதிகள் தானே இவங்க. அவரு வேணாம், மருதையனை பாட சொல்லுங்க. பாட மாட்டாரா? மருதையன் வந்து மாக்காய்க்கு வந்து வெளியே வந்துட்டாரு. அட இருக்கட்டங்க, எல்லாருமே வந்து திமுகவை நக்கி பிழைப்பவர். என்ன எவ்வளவு மோசமா பேசுறீங்க? நக்கி பிழைப்பவர். வேற என்ன சொல்ல சொல்றீங்க? இத்தனை பேர் செத்துருக்காங்க, 52 பேர் செத்தப்போ வந்து பாடுறதுக்கு துப்பு இல்லாத இவெல்லாம் இன்னொரு தடவை பாடினான்னு வச்சுக்கோ, மக்கள் செருப்பால் அடிக்கிறாங்க. இவரு வந்து இவர் கைது செய்யப்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இவருக்கு ஆதரவா திரும்பிச்சு தெரியுமா? அது எப்படி நீங்க அவரை கைது செய்யலாம் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. எல்லாரும் தானே பேசணும் அந்த காலம். ஆமா, இன்னைக்கு மக்கள் செத்து போயிருக்காங்க, அவங்களுக்காக இவர் வந்து பாட வர மாட்டாரா? என்ன முட்டு கொடுக்குறாரு அப்படின்னா, நான் பாடிட்டா மட்டும் இங்க மது விற்பனை மட்டும் நின்று போகுதா அப்படிங்கிறாரு. அப்ப மட்டும் நின்று போதா? நான் அப்படியே எதுக்கு பாடினேன்? மேடையில ஒரே ஆடி 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 பாடினாரு. அதுவும் திருவா பாத்துட்டு தானே இருக்கோம், எவ்வளவு நாள் பாக்குறோம். இதுல மூத்த இவங்க எல்லாம் எவ்வளவு போலியானவர்கள். வெக்கத்தை விட்டு சொல்றேன், ஒரு காலகட்டத்துல மாக்காய்க்கா பின்னாடியும் இவர்கிட்ட பறை பயிற்சி கத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில நான் இருந்தேன். இன்னைக்கு சொல்றேன், இவர் தான் கலை மன்றத்துக்கு பொறுப்பாளர், இவர் தான் பாடல்கள் எல்லாம் ஏற்றி இவரே பாடுவாரு, இவர் தான் வந்து பறை இசைப்பாரு அப்படின்லாம் எனக்கு சொன்னாங்க. இவர்கிட்ட பறை கத்துக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்கினேன் இந்த குழு கிட்ட. ஆனா இவங்க இவ்வளவு போலியா இருப்பாங்க அப்படின்னு ஒரு காலத்திலயும் நான் நினைச்சு பார்க்கல. அது அந்த சிந்தனை முறையே அப்படிதான். இதுல ஊடகவியலாளர்கள் எடுத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னது போல முதன்மை தொலைக்காட்சிகள் வந்து எடுத்த உடனே இதை வந்து கண்டுக்காம அப்படியே கடந்து செல்லணும் தான் பார்த்தாங்க. ஆனா இந்த சபீர் அகமது போனதுனாலையும் அங்க நிறைய இறப்புகள் நடந்த உடனே அதை மறைக்க முடியல வந்துருச்சு. வந்த உடனே வேற வழியில. ஏன்னா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து 3வது நாள். ஆமா, நீங்க வெள்ளிக்கிழமை. இது என்னைக்கு தொடங்குச்சு? நேற்றைக்கு முன்தினம் புதன்கிழமை தொடங்குச்சு. புதன்கிழமையே இறப்புகள் வந்துருச்சு. ஆனா இது என்ன 10 கூட தாண்டல அப்படிங்கறதுனால கடந்து சென்றலான்னு அப்படியே கடந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செய்திகள் பூரா வேற ஏதோ பேசுச்சு. தந்தி மட்டும் தானே ஒரே ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க. கள்ளக்குறிச்சியில இது மாதிரி கள்ளச்சாராயத்தால 5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அது வந்த உடனே தான் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவன்குமார் அவர் வந்து மூடி மறைக்க பார்த்தாரு. உடனடியா அது 100 கணக்குல மரண எண்ணிக்கை பெருகின உடனே யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. செய்தி வந்து தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. 100 கணக்குல இது வரைக்கும் 52. இது வரைக்கும் 52 பேர், 114 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கே இருந்தாங்கதான், நிறைய பேர் அன்னைக்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் அந்த செய்தியாக்கல ஒண்ணுத்துல கூட விவாதமாக்கல. ஆனா நேத்து வேற வழி இல்லாம எல்லாரும் விவாதமே இதை பத்தி தான் இருக்கணுங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதுலயும் கூட மூத்த ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறவங்க, நம்ம ஏற்கனவே பேசுனீங்க, செந்தில் வேலை சொன்னீங்க, வேற வழி இல்லாம இந்த மைனர் குஞ்செல்லாம் கூட காணொலி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஊடகவியலாளரா அவங்க திமுகவை நக்கி பிழைக்கிற இந்த வலையொலியாளர்களை சொல்றாங்க. ஊடகத்தை பத்தி ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி அந்த சொல்ல கொச்சப்படுத்தாதீங்க. சில்றா பையன் அதுல சரியா. அதே மாதிரி காணாம, அதே மாதிரி இன்னொரு சில்லற இருக்குல்ல, இந்த அதர்ம மனோஜன், அது காணாமலே போயிடுச்சு. ஜென்ராம் எந்த ஒரு மிக மூத்தவர், அதாவது இந்த கும்பலோட உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஜென்ராம், இந்த மகிழ்நன், இவன் எல்லாமே காணும். இந்திரகுமார் தேரடி காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்புல இவங்க எல்லாம் போட்டுடலாம். நம்ம காணும் தெரியல. இதுல ஜென்ராம் வேற ஏதோ பேசியிருக்காரு. சரி, அவரு ஜென்ராம் மீடியான்னு ஒண்ணு வச்சிருக்காரு போல. நான் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இதுக்காக ஜீவா ஏதோ ஒண்ணு பேசிருக்காரு. கூப்பிட்டு உண்மையான அங்க நடப்பது என்ன அப்படின்னு ஏதோ ஒரு உருட்டு, ஒரு கொஞ்சம் வித்தியாசமா உருட்டுவாரு. எல்லாரும் பூசி முழுகிறதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த மாதிரி ஏதோ உருட்டி இருக்காரு. ஆனா இவங்க எல்லாம் ஜென்ராம்லாம் வந்து வேற ஏதோ செய்தி பேசியிருக்காங்க, கடந்து போயிட்டாங்க. செந்தில் வேலை கூட பாத்தீங்கன்னா நேத்து பேசுறாரு. எவ்வளவு 30 பேரை தாண்டின பிறகு நேத்து வாயை திறக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ பேசினாருன்னு நீங்க எடுத்து பாருங்க. மோடியோட மகிழ்வுல கார்ல வந்து செருப்பு வீசப்பட்டது வாரணாசியில. எங்க அது நடந்துச்சு. அது சரி, அது நீங்க பேச வேண்டிய செய்தி தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக கத்துனார்ல, அந்த அந்த மக்கள் அந்த மக்கள் சாகும் போது எங்கேயோ ஒரு இடத்துல வட இந்தியாவுல ஒருத்தன் மேல செருப்பை தூக்கி அடிக்கிறதா உனக்கு செய்தியா? அப்ப மக்கள் உயிரா இல்ல உன் அரசியலுக்கு ஒருத்தன் மேல பேசுறத கூட நம்ம வேணாம்னு சொல்லல. அதை பேசிட்டீங்களா, அடுத்து இதையும் பேசிருக்கணும்ல. அதான் அடுத்த நாள் பேசிட்டல அப்படின்னு அடுத்த நாள் வேற வழி இல்லாம பேசுறீங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட தமிழ் உயிருக்கு இல்ல. அந்த அளவுக்கு தான் இவரு மதிக்கிறாரு. இவர் வந்து குரல் கொடுக்கிறாரு. இதுல வந்து வாய்ஸ் அற்றவர்களின் வாய்ஸ். இதனாலதான் நான் ஏற்கனவே இன்னைக்கு வந்து உலக அளவுல பத்தி பேசணும், இந்திய அளவுல பேசணும். எங்கேயுமே இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் நடக்கும் போதே பெரிய அளவுக்கு தான் பாக்குறாங்க. இந்தியாவில தான் அந்த குறைபாடு இருக்கு. இந்தியாவிலுமே கேரளா, ஒடிசாவில தான் இதை தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆந்திராவில கூட பெரிய அளவுக்கு தடுத்து நிறுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் கரை புரண்டு ஓடுது அப்படிங்கறதுதான்.
இதுல நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற பரப்புரையின் போது கூட கல்வராயன் மலை வந்து கள்ளச்சாராய மலையா இருக்குன்னு பேசியிருக்கிறாரு. நம்ம கட்சி பொறுப்பாளர் ஒருத்தர் மேடையிலேயே பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியா பேசியிருக்கிறாங்க. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவர்கள் அவர்களுடைய லாப நோக்கத்துக்காக இவ்வளவு மக்களை பலி கொடுத்திருக்காங்க. அதான் சொல்ல வந்தேன். அதுவும் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போயிருக்கிறாங்க தெரியுமான்னு, பள்ளி படிக்கிற பசங்க, சின்ன சின்ன பசங்க, பெண்கள், சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் பீரு, பிராந்தி, விஸ்கின்னு பாரபட்சமே இல்லாம வித்து அவங்க கிட்ட இருந்து புடுங்குற காசை வச்சு அரசு நடக்குதுங்க. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி பாத்தீங்களா? கள்ளச்சாராயம் வித்து அதுல வர வருமானத்துல கட்சி நடத்துறது, மக்கள் கிட்ட டாஸ்மாக் மூலமா சாராயத்தை வித்து அதுல வர காசை வச்சு ஆட்சி நடத்துறது. இதை விட்டு இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதானே? கஞ்சாவை தாண்டி என்னென்னவோ அதெல்லாம் விற்கிறது யார் தெரியுமில்ல? அதுவும் இவங்க கட்சிக்காரன் தான். அது ஒரு தனி லிஸ்ட் இருக்கு. பாருங்க, சாராயம் காய்ச்சறது, அதாவது இங்க அனுமதிக்கப்பட்ட சாராய ஃபேக்டரி வச்சுக்கிறதும் இவங்க தான். காய்ச்சறது வந்து இவங்க தான். கள்ளச்சாராயம் காய்ச்சறதும் இவங்க தான். இவங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேரை வந்து நடத்துறத நமக்கு தெரியும், பேசியிருக்கிறாங்க. மேடைகள்ல பேசின செய்திகளை நம்ம சொல்றது வேற சொல்லியா சொல்லுங்க. ஜெகத் ரட்சகனும் பாலு 2 பேரும் வந்து நடத்துறது எல்லாரும் ஊர் அறிஞ்சதுதான். இது பத்தாவதுக்கு இங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் இப்போ ஓடுது வட மாவட்டங்கள்ல. அது இல்லாம கஞ்சா வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லாம இந்தியா இன்னும் வெளிநாடுகளுக்கு அனுப்புற அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. நாகை மாவட்டம் விழுந்தங்குடி அப்படிங்கிற ஊர்ல திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் அப்படிங்கிறவரு அவருடைய மகனோட சேர்ந்துகிட்டு ஐஸ் மாஞ்சா அப்படிங்கிற புது வகையான கஞ்சாவை இங்க நாகையில இருந்து சென்னை வரைக்கும் சப்ளை பண்றாங்க. ஊர் முழுக்க கஞ்சா விற்கிறது இவங்க தான் போல. டி நகர்ல திமுக மாவட்ட மகளிர் அணி தலைவி சுலோச்சனா அப்படிங்கிறவங்க வீட்டுல கஞ்சா வச்சிருந்திருக்காங்க. 2022 காவல்துறை அவங்களை கைது செஞ்சிருக்கு. அவருடைய மகன், அவருடைய பேர் வந்து பரமேஸ்வரன், அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக இளைஞர் அணி அமைப்பு செயலாளராக இருந்திருக்கிறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து கஞ்சா விற்கிறாங்க. உலக அளவுல ரொம்பவும் ஆபத்தாக பார்க்கப்படுகின்ற மெத்த யாரு இங்க உற்பத்தி செஞ்சு விற்கிறது? திமுகவின் முன்னாள் அயலக அணி பொறுப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக். அப்ப ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்துகிட்டு சாராயம், நல்ல சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, ஹெராயின், மெத்து, கொக்கைன் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு, இந்தியா, உலகம் அப்படின்னு எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வர காசை வச்சு உயிர் வாழறாங்க. எப்படி அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து ஒரு குடும்பத்தையே செதைச்சு, இந்த கள்ளச்சாராயத்தால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சுங்க. கணவன் மனைவி 2 பேருமே செத்துட்டாங்க. அந்த 3 பசங்களும் இன்னைக்கு காலையில இறுதி சடங்கு முடிச்சுட்டு மாலை போட்டுக்கிட்டு அந்த கொடை பிடிச்சிட்டு வருவாங்க தெரியுமா, இறப்பு சடங்கு, அதை செஞ்சுட்டு அந்த வீதியில வந்து நிக்கிறாங்க. ஒரு பொண்ணு 2 பையன் அழுகுறாங்க. அப்பா அம்மா இல்ல, ஒரு குடும்பமே செதஞ்சு போச்சு. இப்படி ஒரு குடும்பத்தையே செதைச்சு அதுல வர காசை வச்சு இவங்க வயிறு வளர்க்குறாங்க. என்ன ஜென்மம், என்ன ஒரு கூட்டம் பாருங்க. இது தமிழ்நாடு வந்து ஒரு போதை மாநிலமா இவங்க மாத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட லாப நோக்கங்களுக்காக. இந்த மக்கள் இல்லாம இவங்க ஆட்சி அதிகாரம் கிடையாதுங்கிறத இன்னும் உணரல. இந்த மக்களை இவங்க போதைக்கு அடிமை ஆக்க அந்த அவங்க செய்துட்டு இருந்த வேலைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வட மாநிலத்தவர் வராங்க. வட மாநிலத்தவர் வந்தாங்கன்னா உனக்கு அவன் ஓட்டு போட மாட்டான். அப்ப இங்க ஆட்சி எப்படி மாறும்? அதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் போது எங்களுக்கு கூடுதான்னு அண்ணா சீமான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாரு. இவங்களுக்கும் இல்லாம எவனுக்கு இல்லாம வட இந்தியங்களிலேயே கொண்டு போய், அதாவது அவன் இந்திய தான் புகுத்த பார்த்தான், இந்திக்காரனையே புகுத்துன்ற ஒரு நிலையை போதையை வச்சு நீங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இதுவும் கூட ஒரு வகையான இன அழிப்பு தான். ஒரு வகையானதான் இல்ல, இது இன அழிப்பு தான். அதான் நம்ம நேரடியா சொல்லணும். இந்த திராவிட மாடல்ங்கிறது ஒரு போதை மாடலா, ஒரு இன அழிப்பு மாடலா, தமிழ் அழிப்பு மாடலா? தமிழை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்திருக்கு, அதை நம்ம தனியா பேசுவோம். இந்த மாதிரி தொடர்ச்சியா இவங்க எதெல்லாம் கொள்கையா பேசி வந்தாங்களோ கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. இனிமேலாவது இது சரியாகணும்னா ஐயா கருணாநிதி உறுப்பினர் போல நல்ல சாராயத்தை இங்க விற்கலன்னா கள்ளச்சாராயம் வரும்னு சொன்ன இந்த பேச்செல்லாம் விட்டுட்டு மது ஒழிப்ப எப்படி ஒரு 8 ஆண்டுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு வீரியமா இங்க 2016 பேசு பொருளா இருந்துச்சோ அதே மாதிரி மீண்டும் பேசு பொருள் ஆக்கணும். எல்லா கட்சிகளும் ரொம்ப இயற்கையா வர மது, அதுதான் கல்லுன்னு சொல்றோம். அந்த கல்லை வந்து குடிச்சு சொத்தை இழந்தவனும் இல்ல, உயிரை இழந்தவனும் இல்ல, உயிர் போனவனும் இல்ல. அதை ரொம்பவும் குடிக்க முடியாது, காசு நீ பெருசாவும் இழக்க முடியாது. ஏன்னா நீ ஒரு 1 லிட்டருக்கு மேல குடிச்சா உனக்கு அதுக்கு மேல குடிக்க. இதுக்காகவாவது தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் வளர்ப்பாங்க. அது மண்ணுக்கும் நல்லது, இயற்கைக்கும் நல்லது, சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. ஒரு வகையில இதனாலயாவது அதை செய்யும் போது இவங்களுக்கு போதை தான் வேணும்னா அவங்க நினைக்கிற அளவுக்கு போதை இல்லைனாலும் சின்ன அளவுக்கு அது ஒரு போதையை தரும். இந்த அளவுக்கு குடிச்சிட்டு அதுக்கு மேல குடிக்க முடியாத நிலைக்கு போயிருவாங்க. அவங்க பாட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். அவங்க அதை குடிச்சிட்டே கூட வேலை செய்யலாம். அது எந்த தடையுமோ இல்ல அவங்க எந்த வன்முறையில ஈடுபடுற அளவுக்கு அது அவங்க கொண்டு போறது இல்லை. இதனாலதான் இது ஒரு மாற்று. நீ போதை தான் வேணும்னா மாற்றா ஒண்ணுத்த கொடு, இயற்கையா கொடு, அவங்க உடலை அழிக்காத. ஏன்னா இருக்கிறதுலயே மிக உயர்ந்த ஒரு வளம் அப்படின்னா மனித வளம் தான். இங்க மனிதர்களோட ஆற்றல தான் மத்த எல்லாத்தையுமே வளமா மாத்துறோம். அந்த மனித வளத்தையே அழிச்சு எந்த மாடலா இருந்தாலும் இங்க எதையும் சாதிக்க முடியாது.
அதனால குறைந்த அளவு தமிழர்களை வச்சு இவ்வளவு காலம் 3 தலைமுறை நீங்க வாழ்ந்துட்டீங்க. இனிமேலாவது இந்த போதையில இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துங்க, இளைஞர்களை மக்களை இப்படி உயிரிழக்க விடாதீங்க அப்படிங்கறதான் ஒரு கோரிக்கையை இந்த காணொலி மூலம் வச்சுக்கிட்டு மிக துயரமான இந்த நிகழ்வின் போது அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய கண்ணீர் அஞ்சலியும் செலுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.